தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/1/2025 வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் பின்னிரவு 5:50 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எண்கணிதம் ஒரு பொன்கணிதம், நியூமராலஜின்னு சொல்கிறோம். அதில் நம்ம பெயர் எண் இருக்கே, ஒருவருடைய பெயரை கூட்டணும். இப்போ மலர்விழி அப்படின்னு இருந்தால் அந்த MAL அப்படின்னு போடுறோம்ல, எம்முக்கு 4 Lக்கு 3 அப்படி இந்த பெயரினுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஏற்ற விதத்தில் வரணும். அப்போ தான் அது ஷைன் பண்ணும். ஏன்னா பெயர் மாற்றம் ஒரு பெரும் மாற்றம்ங்கிறத மிகப்பெரிய தலைவர்களிலிருந்து நல்ல எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா கண்ணதாசன் கூட முத்தையான அவருக்கு இயற்பெயர், முத்து என இட்ட பெயர் முற்றாகவில்லை என முறையீடு செய்யவில்லையோன்னு பாட்டில் எழுதியிருப்பார். அந்த முத்துங்கிற பெயர் இருந்துச்சு முத்தையான்னு, பின்னாடி கண்ணதாசன் வச்சுக்கிட்டார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சில பேர் புனைப்பெயர், சுரதா சுப்பு ரத்தினதாசன்கிறவர் சுரதான்னு வச்சு கவிஞராக மாறினார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பெயர்கள் வச்சுக்கிறாங்கல்ல. இப்படி வைக்கிற போது அதனுடைய கூட்டுத்தொகையை நம்ம பார்க்கணும். எண்கணிதம்ங்கிறது ஒரு பொன் கணிதம். அதில் சில பேருக்கு முரண்பாடான கிரகங்கள் நல்லாவும் இருக்கும். 36 எண் ஆதிக்கத்தில் பெயர் வச்சு ஒருத்தர் மிகப்பெரிய நிலையில் இன்றைக்கு இருக்கார். அது மாதிரி சிலருக்கு 36ங்கிறது சரியா இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? 3, 6 சேருதில்ல. 3ங்கிறது குருவினுடைய ஆதிக்க எண், 6 என்பது சுக்கிரனுடைய ஆதிக்க எண். ரெண்டும் ஒன்னா சேர்ற போது குரு சுக்கிரன் ரெண்டும் பகை கிரகம். அஸ்ட்ரோ நியூமராலஜியா பார்க்கணுமே தவிர வெறும் நியூமராலஜியா பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கிற பொழுது 36 அமைந்தால் எப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல். 36 நிலை பெயர் அமைந்தால் முன்னேறும் போதினிலே சறுக்கல் உண்டு, சாண் ஏறினால் முழம் வழுக்கும், குப்பையென இருந்தாலும் பறந்து சென்று கோபுரமாய் உயர்ந்துடுவார். சரி, வரலாம் என்ன குப்பை தான் அப்படிங்கிறது கோபுரம் போல உயர்ந்துடுவார். திடீர்னு உயர்வு வருமா? சில மாதத்தில் எப்பொழுதும் போல் இருக்கும் நிலைமை சேரும். கொஞ்ச நாள் பழைய மாதிரி இருப்பார், அப்புறம் திடீர்னு பெரிய அளவுக்கு இவரா இப்படி வந்துட்டாருன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி ஏற்றம் வரும், இறக்கம் வரும், நிலையில்லாத கப்பல் வரும், கடல் அலை போல் தத்தளிக்கும். எப்படி கப்பல் கடலில் தத்தளிக்குதோ அது மாதிரி வாழ்க்கையில் நிறைய தத்தளிப்பார்கள். இருந்தாலும் கட்டத்தில் குரு சுக்கிரன் பலம் பெற்றாலோ, அந்த 36 பேர் வச்சிருக்கிறவருடைய ஜாதகத்தில் ஒன்று மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கணும், இல்லை குரு கடகத்திலிருந்து உச்சம் பெற்றிருக்கணும். அப்படி கட்டத்தில் குரு சுக்கிரன் பலம் பெற்றாலோ ஒப்பற்ற வாழ்வுமையும், உயர் பதவி அதிகாரங்கள் எப்பொழுதும் இவர் கொண்டு, இவர் போல யாரென்று உலகம் சொல்லும். இவர் மாதிரி யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய புகழேணியின் உச்சியில் இருப்பார். யாரு? 36 இருந்து 36 பெயர் வைத்திருப்பவர். அவருடைய ஜாதகத்தில் 3 குருவோ 6 சுக்கிரனோ நல்லா இருக்கணும். ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடாது. ரெண்டும் நல்லா இருந்தால், 2 வலிமையோடு இருந்துச்சுன்னு ஒன்று வேணா பார்த்துக்கினுச்சுன்னா நல்லா இருக்காது. உச்சமான கிரகங்களை ஒன்று பார்த்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்காங்க. ஆனால் நீச்சமான கிரகங்களை ஒன்று பார்த்தா நீச்சன் பார்த்தால் நினைத்ததை முடிப்பான்கிற அந்த அடிப்படையில் பெயர் எண் 36 வைத்தவர்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும், சுய ஜாதகத்திலே குருவோ சுக்கிரனோ பலம் பெற்றிருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலை, உலகளாவிய புகழ் பெறுவார்கள். சாதனைகள் நிகழ்த்தி சரித்திரத்தில் இடம்பெறும் அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து, உங்கள் பெயரையும் நீங்கள் ஒருமுறை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். யோகங்கள் சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை, குடும்பத்திலும் பிரச்சனை, கடன் சுமை கூடிக்கொண்டு செல்கிறது என்ற கவலை, பயணங்கள் செய்ய முடியவில்லையே, குறிப்பிட்ட நேரத்திற்கு எதையும் செய்யவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நாள் இந்த நாள். எனவே இன்றைக்கு நீங்கள் அமைதியை கடைப்பிடியுங்கள், நிதானத்தோடு செயல்படுங்கள். நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபடுவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பாராட்டும் புகழும் கூடும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குறை சொல்லிய மேலதிகாரிகளே உங்களை இன்று பாராட்டுவார்கள். உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். உத்தியோகத்திலிருந்து தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான வாய்ப்பும் கைகூடி வரப்போகிறது. தொழில் ஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், 11க்கு அதிபதி செவ்வாய். எனவே லாபம் சிறப்பாக கிடைக்கும். இடம்பூமியாலும் வரலாம். துணிச்சலும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துணிச்சலோடு செயல்பட்டு தொல்லைகளை அகற்றிக் கொள்ளும் இந்த நாள். தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வைத்திருக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் சக பணியாளர்களின் ஆதரவோடு நல்ல நிலையை அடைவார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அஷ்டமத்திலே புதன், மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சுக்கிரபலமும் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் உண்டு. லாபஸ்தானத்திலே குரு, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபட ஏதுவாக இன்றைக்கு புதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ராகு பலம் நன்றாக இருப்பதால் அயல்நாட்டு முயற்சி கூட அனுகூலமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, அஷ்டமத்தில் ராகு, அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். பாசம் காட்டியவர்கள் இன்று வேஷம் கலையும். பயணத்தை தள்ளி வைக்க கூட நேரிடலாம். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்ய இயலாமல் போகலாம். 2 கேது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உறவினர் பகை அதிகரிக்கும். யாரையும் நம்பி எதுவும் செய்ய வேண்டாம். புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று முடிவெடுப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கலாம். 10 செவ்வாய், பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அல்லது உத்தியோகத்தில் இருந்தால் மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டுத் தொழில் முயற்சியில் ஈடுபட ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்கியது விற்பது பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகார பதவி உங்களுக்கு வரப்போகின்றது. எனவே எதையும் நீங்கள் இன்று யோசித்து செய்வதன் மூலம் யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்திலே உங்களுக்கு வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கிய அம்பிகையை நீங்கள் வழிபட்டால் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் வெற்றிகரமாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக செலவிடுவீர்கள். வாங்கிய சொத்துக்களை விற்க முடியவில்லையே, விற்ற சொத்தை வாங்க முடியவில்லையே என்றும் கவலைப்படுவீர்கள். 6 ராகு இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் மன நிம்மதி குறைவாக இருக்கும். 12 கேது, அடிக்கடி பயணங்கள் அதிகரிக்கும். காலையில் ஒரு இடத்திலும், மதியம் ஒரு இடத்திலும், மாலையில் ஒரு இடத்திலும் இருப்பீர்கள். எனவே உங்களுக்கு நேரத்திற்கு உணவுகள் அருந்த இயலாத சூழல் உருவாகலாம். அதே நேரத்தில் நட்பு கூட ஒரு சிலருக்கு மதியத்திற்கு மேல் பகையாகக்கூடிய சூழல் உண்டு. யாரோடு நீங்கள் மிக நெருங்கிய நட்பு வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் பகையாக மாறலாம். எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும், சிந்தித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலே கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. மூட்டு வலி, கை வலி, கால் வலி, கழுத்து வலி என்றெல்லாம் ஏதேனும் ஒரு வலிகள் வரலாம். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை கூட ஏற்படலாம். மிக மிக கவனம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, சந்திரபலம் உங்களுக்கு இருக்கிறது. சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். தொழிற்துறங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தாய் வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் வழியே ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று அகலும். பெற்றோர்களின் வழியே உங்களுக்கு ஆதரவு கூட கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் இருக்கும் செவ்வாயால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். செவ்வாய் வக்கரமாக இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 6க்கு அதிபதி வக்கரம் பெற்றிருப்பதன் காரணத்தினாலே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக இருப்பதோடு வேண்டிய சலுகைகளையும் கொடுப்பார்கள். கட்டிடம் கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், அதற்கு கடனுதவி செய்வீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேலைப்பளு அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற விதத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வும் கூட அவர்கள் கொடுக்கலாம். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரவும் வாய்ப்பு வரலாம். இந்த நாள் மிகச் சிறந்த நாள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வழிபடுவது உகந்தது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். உத்தியோகத்தில் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. நேற்று நடைபெற்ற பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். 6 குரு இருக்கின்றார். என்ன இருந்தாலும் உறவினர்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு தாட்சணியத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். நீங்கள் தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். உற்றார் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு குறைந்தாலும் கூட நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புத ஆதித்ய யோகம் செயல்படுகின்றது. இது ஒரு நல்ல யோகம். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் மைத்திரன் வழியில் இருந்த உறவு மீண்டும் புனிதப்படும். ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறுவதற்கு அறிகுறி தென்படும். குறு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் நீண்ட நாட்களாக நடைபெறவில்லையே, தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ தங்களுடைய குழந்தைகளுக்கோ பேசி பேசி விட்டு போகிறது. எப்பொழுதுதான் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று அதற்கான வழி பிறக்கப் போகின்றது. 6 செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்குவது, கட்டியை விட்டு விற்பது அல்லது விட்டு வாங்குவது, இப்படி சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். பொதுவாக சொல்லப்போனால் 6 குரு வக்கர இயக்கத்தில் இருக்கும் பொழுது சொத்துக்களால் லாபம் உண்டு. சொத்து பதிவில் சிலருக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். அது இன்று விரைவாக நடைபெறலாம்.
2 சனி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மாற்றுக் கருத்துடையோரின் எண்ணிக்கை உயராமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். ஏனென்றால் 7 சனி நடைபெறுகிறது. திடீரென உங்களுக்கு நட்பாவார்கள், சிலர் நட்பு பகையாகியும் போகலாம். எனவே அதை நீங்கள் கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக இன்று இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வெள்ளிக்கிழமை என்பதால் விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். சிறப்பாக செயல்பட்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். ஆர்ப்பாட்டமில்லாமல் அன்றாட பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடத்திலே செவ்வாய். பிள்ளைகள் வழியிலே ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகிறது. பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு எடுத்த முயற்சி இன்று கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்கள் அதிகரிக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் வியப்படைய வைக்கலாம். அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் கூட வரலாம். இங்கு உங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கிறது, வேறு வேலைக்கு செல்லலாமா? அயல் நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களுக்கு முயற்சி இது பல மாதங்கள் ஆகியும் இன்னும் அழைப்பு வரவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு இன்று ஏதாவது ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கும் இடத்தில் உத்தியோகத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 7லே கேது. வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அகலும். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். எனவே அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்கு நிதானமும் தேவை, பொறுமையும் தேவை. அது மட்டுமல்ல, வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் அதிகாலையிலேயே விநாயகப் பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்து வழிபட்டு அதன் பின் வாழ்க்கை பாதையை நீங்கள் தொடங்கினால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.